வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சினாரியோவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஏன்னா சினாரியோ வந்து அந்த மாதிரி ஒரு சினாரியோ, சரிங்களா? ஒரு இன்சைடு ஓப்பனிங் நடந்து அதுலேருந்து டவுன் ட்ரெண்ட் போன ஒரு சினாரியோ நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வீடியோவை கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய மந்த்லி கிளாஸஸ்க்கு என்கொயரி கேட்டுட்ருக்கவங்க, அதாவது மந்த்லி கிளாஸஸ் வந்து வர்ற ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு என்கொயரி கேட்குற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய லாஸஸ் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்லாம் வந்து எனக்கு உடனே ஒரு 1 or 2 monthsக்குள்ளே நான் ரெக்கவர் பண்ணணும். ஸோ கிளாஸஸ் அட்டன் பண்ணால் ரெக்கவர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கிளாஸ் இது கிடையாது. அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய பண தேவைகள் இருக்குது. ஸோ அந்த பண தேவைகள்லாம் நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கணும். ஸோ அந்த பண தேவைகளை நான் பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக உங்கள் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படி உடனடியாக பண தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து இல்லை எனக்கு வந்து நிறைய கடன்ஸ் இருக்குது, நிறைய லோன் இருக்குது, லோன்ஸ் எல்லாம் நான் வந்து அடைக்கணும். ஸோ அதனால் கையில் இருக்க கொஞ்சம் பணத்தை போட்டு நான் ஆரம்பித்து அந்த லோன்ஸ் எல்லாம் அடைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அதுக்கும் கிடையாது. இந்த மாதிரி தான் நிறைய என்கொயரிஸ் வருது. ஸோ இந்த என்கொயரிலாம் இந்த மாதிரி இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற யாருமே வந்து என்கொயரி பண்ண வேண்டாம். அதற்கான வகுப்பு நம்மளது கிடையாது. முழுக்க முழுக்க லேர்ன் பண்ணணும். நான் இப்போ மார்க்கெட்டை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 monthsக்குள்ளே நான் வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துட்டு அதுலேருந்து நான் வந்து எனக்கு அடுத்தடுத்த குறைந்தபட்ச ஒரு கணிசமான ஒரு கேபிட்டல் என்கிட்ட இருக்குது. அந்த கணிசமான கேபிட்டலை வச்சு ஒரு குறைந்த அளவு ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக என்னால் அடுத்து என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னி ஃபுல்லாகவே நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கிளாஸஸ்க்கு என்கொயரி பண்ணலாம். மற்ற யாரும் என்கொயரி பண்ண வேண்டாம். அதுக்கு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு, சரிங்களா? இப்போ இன்றைக்கி சினாரியோவுக்கு போயிடலாம். அப்போ நேற்றுக்கு ஒரு எஸ்டர்டே ஹை இந்த இடத்துல, இது இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 879ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எஸ்டர்டே லோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கு இடத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ ஓப்பன் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓப்பன் வந்து எங்கே நடந்துச்சு? 700ல், 701 சம்திங்கில். அப்போ 700க்கும் 879க்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? ரொம்ப அதிகமான தூரம் இருக்குது, சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆகிறாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் டு ஓப்பன் அந்த மாதிரியே சஸ்டெயின் ஆகிருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து இந்த எஸ்டர்டே லோ வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு முன்னாடியே எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டாங்க, ஆனால் கீழே போகலை. இந்த ஸ்பாட் எப்போ வந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாங்களோ அப்போ ஃபியூச்சரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு, நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வரைக்கும். அப்போ ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் நடந்து அதுலேருந்து ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆனவங்க அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் போகிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம். ஒரு இன்சைடு ஓப்பனிங் ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த கேண்டிலுக்கு ஒரு இன்சைடு ஓப்பனிங் நடந்துருச்சுனாலே மேக்ஸிமம் சைட்வேஸ்ன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் ஒரு சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்டாக தான் போயிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து கவனித்து பார்த்துருக்கணும். ஒரு பெரிய இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயும் நல்ல சைட்வேஸ் கொடுத்துட்டு அப்புறமா தான் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ப்ரீமியம் அந்தளவுக்கு பெருசாக ஏறல, ஆனால் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நல்ல டிகே ஆயிருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு? இன்றைக்கி நல்ல லோவில் முடிச்சுக்கிறாங்க நியர்பை, சரிங்களா? ஒரு ஓப்பன் அப்படின்றது இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கேண்டிலுடைய க்ளோஸ் வந்து நல்ல லோவில் இருக்குது, சரிங்களா? அப்போ லோவில் இருக்கும்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பு, டேட்டா சைன் எல்லாம் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு 23,486 முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நியர்பை ஒரு 8 to 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற எந்த புட் ஆப்ஷனும் கண்டினியூஸ்குள்ளே வரல, ரொம்ப கீழே இருக்காங்க. 23,400ம் கீழே இருக்காங்க, சரிங்களா? அப்போ இதுக்கு அடுத்து ஃபர்தராக கீழே போவாங்களா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு மார்க்கெட் சினாரியோவை பொறுத்தது ஃபஸ்ட்டு விஷயம்.
ரெண்டாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மேலே டேபிளில் வந்து 23,500 புட் 700 கால், அவங்க தான் அவங்களுக்கு நியர்பை இருக்காங்க. 600 கால் ஆப்ஷனும் இல்லை. இப்போ 500 to 700னா மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 600. சரிங்களா? அப்போ இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்களா, ரெண்டாவது மேலே போகும்போது இந்த 600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுதா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த கீழே போனால் இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இருக்கும். அப்போ 72 to 71 to 22னா 93. அப்போ 23,407 வரைக்கும் கூட அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதே மாதிரி அதுக்கடுத்து 23,431, சாரி 429. அப்போ 400 to 430 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கு. அதே மாதிரி 720 அண்ட் 793. இதுக்கு இடையில முக்கியமான விஷயம், ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய க்ளோஸ்லாம் எவ்வளோ இருக்குது. அப்போ 700க்குன்னா கிட்டத்தட்ட 203னா 500. அப்போ 500க்கு கீழே நின்னால் 700 புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இடம். அதே மாதிரி 126 அப்படின்னா 574. அந்த 574க்கும் கீழே நிற்கிற வரைக்கும் இந்த 600 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய. அப்போ இந்த 497, அதே மாதிரி 574 அப்படின்ற லெவல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். அப்போ இதில் 0 to ஹீரோ யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து இந்த 500 புட் ஆப்ஷனுக்கு மேலே இருக்க எல்லா புட் ஆப்ஷனும் நம்மளுக்கு ஐடிஎம்மாக இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த 500 கால் ஆப்ஷனுக்கு கீழே இருக்க கால் ஆப்ஷன் எல்லாரும் ஐடிஎம்மாக இருக்காங்க. இதில் யார் ஒருத்தவங்க வந்து ஐடிஎம் அப்படின்ற பொசிஷனை விட்டு கொடுத்துட்டு ஓடிஎம்மாக மாறிட்டு திருப்பி ஐடிஎம்குள்ளே மாறுறாங்களோ அவங்க வந்து 0 to ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 500 to 700 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த ஒரு ரேஞ்ச். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் இல்லையா 400, அப்போ 403 அப்படின்ற ஒரு லெவல் எடுத்து, அப்போ 400, 500, 600 இதில் உள்ள கால் அண்ட் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து 0 to ஹீரோ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது புட்டுனா புட்டு மட்டும் சொல்லலை, 400, 500, 600 இதில் இருக்க கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து 0 and ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்க 0 to ஹீரோ ஆகணும்னா எந்த இடத்த மூவ்மெண்ட் நடக்கணும், இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு அதிகமாகவும் புட் ஆப்ஷன் சைடு கம்மியாகவும் இருக்குது. நேற்றுக்குமே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதுலேயுமே நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், புட்டு ஏறுறதை காட்டிலும் கால் இறங்குறது அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டிக்கு சாதகமாக இல்லைன்னா மார்க்கெட் எந்த பக்கம் இருக்கும்னு நேற்றே சொல்லியாச்சு நம்ம. சரிங்களா? அப்போ கால் ஆப்ஷன் வந்து டிகே அதிகமாக இருக்கும், அப்படி அவங்களுக்கு சாதகமாக இல்லை டிகே அதிகமாக இருக்கும்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், மார்க்கெட் கீழே வரணும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இந்த ஐவியை வச்சு பேசிக்காக நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சாதகமாக நிற்கிறேன்னா எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் வச்சுருக்கணும். அந்த அனாலிசிஸை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு அதில் உள்ள ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். அப்போ அந்த ப்ராபபிலிட்டி அனாலிசிஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதனுடைய ப்ராபபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாலே ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பை ப்ராடக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த டேட்டாஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்து மார்க்கெட் வந்து எப்படி மாறுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்காங்க இப்போ இதுலேயுமே ஓரளவுக்கு சொல்லிடலாம். ஒரு சின்ன இதில் இருக்க டேட்டா அப்படி ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங், அதாவது ஒரு இன்சைடு ஓப்பனிங் இல்லை நியர்பை இந்த ரேஞ்சுக்கு நியர்பையே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இந்த டேட்டா இருக்குது. சப்போஸ் இதை தாண்டி கேப் டவுன் ஆனால் அப்போ அதுக்கு நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்து வச்சுருக்கோம் 403. அப்போ அந்த 403 கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்களா இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்களா. அப்போ கீழே ஓப்பன் ஆனால் அது ரெசிஸ்டன்ஸாக செயல்படுதா இல்லை சப்போர்ட்டாக மேலே ஓப்பன் ஆனால் சப்போர்ட்டாக செயல்படுதா. இவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் லெவல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் மார்க்கெட் எப்படி வைக்கிறாங்கன்றதை பொறுத்து அதிலிருந்து எப்படி மாறுபட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு அந்த லைவ் டேட்டாஸ், அதாவது இம்ப்ளைடு வால்டிலிட்டி போன்ற லைவ் டேட்டாஸ் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். சரிங்களா? அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்துக்குள்ளே இருக்க கால்குலேஷன்ஸ்லாம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ அதுலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுறாங்க, ஒருத்தர் வீக் ஆகும்போது இன்னொருத்தர் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்றதே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷனில் தான் பண்ண முடியும். அதன் மூலியமாக தான் தெரியும் யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்குன்னு. இது ஜஸ்ட் நாட் அபவுட் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயா கீழேயான்றது கிடையாது. அதுக்குள்ளே சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்புன்ற மாதிரி.
ஸோ அதுலேருந்து எப்படி மாறுபட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். சரிங்களா? அடுத்தது வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக கீழே போய் தான் முடிஞ்சிருக்காங்க. 51,200 கிட்ட. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 51,200 புட் ஆப்ஷனே இந்த இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து 51,500 கால் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ இந்த 51,200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 180 அப்படின்னா கிட்டத்தட்ட 51,000. 51,500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 121னா 51,621 அப்படின்ற லெவல். ஸோ அப்போ இந்த ரெண்டு லெவலுக்கும் 51,000 51,600னா இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 51,300. அதே மாதிரி இவங்களுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்றது 51,250. அப்போ இந்த 250 300 அப்படின்ற லெவலில் என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இந்த 51,000 51,621 லெவலை தாண்டும் போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். மிக மிக முக்கியம் வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஒரு டவுன் சைடில் முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் வைக்கிறாங்க, ஓப்பனுக்கு மேலேயா கீழேயா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். மிக மிக முக்கியமாக இம்ப்ளைடு வால்டிலிட்டி இதில் கால் சைடு 22, புட் சைடு 18. அப்போ நாளைக்கு ஓப்பனில் இவங்க எப்படி மாறுபட்டு இருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு விஷயம். கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 51,200 நம்மளுக்கு முடிச்சிருக்காங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 255, 184. அப்போ 70 பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக கால் ஆப்ஷன் சைடு இருக்குது. அப்போ அந்த கால் ஆப்ஷனுக்கு கொடுத்து மறுபடியும் கரைக்க போகிறாங்களா, இல்லை ஓப்பன்ல இருந்தே கரைச்சி கொண்டு போக போகிறாங்களா, இவ்வளோதான் விஷயம். இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ள என்ன விஷயம் இருக்குது, அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி. இது எல்லாமே அந்த மார்க்கெட் சினாரியோ ஓப்பன் டு லோ இல்லை ஓப்பன் டு ஹை அதுக்குள்ள எப்படி கம்பைன் பண்ணி ஒத்து போகுதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேக்ஸிமம் உங்களோட கையில். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் போக போகிறான்னு தெரிஞ்சால் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ தூரம் ப்ராபபிலிட்டி அதிகமாக கொடுக்குது அப்படின்றத ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து செக் பண்ணணும். அப்போ அந்த பேப்பர் ட்ரேடில் அந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் தான் அடுத்து நம்மளுக்கு ரியல் ட்ரேடாக மாற்றி அதை நம்ம ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு 0 to ஹீரோ இருக்காங்கன்றப்ப பேங்க் நிஃப்டி ஹைலி வாலட்டிலிட்டி உள்ள ஒரு ஸ்கிரிப்டு. ரெண்டாவது, அதாவது ஹைலி வாலட்டைல்னா எப்படி, ஒரே இடத்துல வந்து மேலேயும் போக மாட்டாங்க, ஒரே இதாக கீழேயும் போகாமல் கீழே போகலாம் சடனாக மேலே திரும்பி அகைன் கீழே போகிறதுக்கும், அதே மாதிரி மேலே போனால் அகைன் சடனாக திரும்பி கீழே மறுபடியும் மேலே போகிறதுக்கும், இந்த மாதிரி இந்த ப்ரீமியத்தில் வந்து ஒரு வால்டிலிட்டி இருக்கும், ஹை வால்டிலிட்டி இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியத்திலே இருக்கும். இண்டெக்ஸில் மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ப்ரீமியத்துலேயும் ஹைலி வால்டைலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரெண்டாவது, ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே, சரிங்களா, ஒரு 10 o'clock மேலே வந்து இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி 10க்கும் குறைவாயிருச்சு. ஒரு 10 to 10:30 வந்து இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி 10க்கும் குறைவாயிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் மிகப்பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரின்ற பேசிஸில் போய் அதை வந்து ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க, கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.